திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கிடையே மூன்றாம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையாளர் தொடங்கியிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சமய மணிவண்ணன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தொகுதிகளை திமுகவிடம் கேட்டிருக்கிறது? திமுக எத்தனை தொகுதிகளை தரவிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது தேனாம்பேட்டையிலுள்ள திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொடர்ந்து அனைத்து கட்சிகளையும் திமுக உட்பட திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 2 கட்சிகள் தொகுதியை இறுதி செய்துள்ள நிலையில் தொடர்ந்து காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இந்நிலையில் இன்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தன. இந்நிலையில் தற்போதைய சூழலில் மார்க்சிஸ்ட் மற்றும் திமுக இரு கட்சிகளுக்கு இடையிலான 3ஆம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக நடைபெற்ற முதற்கட்ட கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் அடுத்த கட்டமாக 25ஆம் தேதி நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் தொகுதி பங்கீட்டுக்கான முடிவுகள் எட்டப்படாத சூழலில் இன்றைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, கோவை, நாகை ஆகிய 5 தொகுதிகளை விருப்பப்பட்டியலாக திமுகவிடம் அளித்திருந்த சூழலில் திமுக தரப்பிலிருந்து 2 தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை, கோவை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போதுமே அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவரான TR பாலு தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொகுதி பங்கீட்டு குழுவினரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது நடைபெற்று வந்துள்ள சூழலில் தற்போது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொகுதி உடன்பாடு எட்டப்படலாம் என தகவலும் வெளியாகியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சமயமணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.